அதே கமலஹாசனால அவர் நிரூபித்த ஓட்டை தென்சென்னையில் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அந்த ஓட்டு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு அண்ணாமலை லீடர்னு பாஜக தாமரைக்கு போயிட்டு மோடி பர்மிஷன் கேண்டிடேட்னு போயிட்டு, ஸோ நிரூபித்த ஓட்டையே ஒரு பகுதியில் ஒரு தலைவராக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத போது கையில் வராத ஓட்டை எப்படி விஜய் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார்? டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்னு எந்த கட்சிக்காரன் நம்புவான்? அப்போ நீங்கள் ரஜினிக்கு நம்புவான்ற கேள்வியை திருப்பி கேட்கலாம். இல்லை சார், ரஜினிக்கு எப்படி பொருந்துச்சோ அதே போல் விஜய்க்கும் பொருந்தணுமா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்ட கேள்வி தானே அது. அப்படி தானே கேட்டாங்க. ரஜினியும் நிரூபிக்கப்படாத ஒருத்தர், ஆனால் நீங்கள் 15% வரைக்கும் பேசுனீங்கல்ல. என்டிஆர் மாதிரி 50 வரணும்னு சொன்னாங்க. அது பொசிஷனிங். ரஜினி தான். விஜய்க்கும் ஒரு பொசிஷனிங் இல்லையா? தாராளமாக பொசிஷன் பண்ணலாங்க. அதை நம்பி இன்னொரு பிளேயர் வரமாட்டாங்கிறதான் பிரச்சனை. நீ சொல்லலாம், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கதை தானே உன் கதை. இல்லை, அவருக்கு யாருமே இப்போ அலைன்ஸ்க்குன்னு தயாரா இல்லைன்றீங்களா? ஐயா ராமதாஸ் வரைக்கும் இப்போ வந்து பாராட்டி பேசுறாரு. திரு அருள் பேசுறாரு சார் இன்னைக்கு. விஜய்க்குன்னு தேனீக்கள் மாதிரி ஒரு கூட்டம் போகுது விஜய்க்கு, அந்த இளைஞர்கள் கூட்டம். கண்டிப்பா ராமதாஸ் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நான் தெளிவாக தான் சொல்றேன். அது என்ன வாய்ப்பு இருக்குன்னா, ராமதாஸ் மிக பரிதாபமான நிலைமையில அரசியல்ல வந்துட்டார். விஜய்க்கு என்ன சிக்கல்னா, விஜய் வந்து விக்கிரவாண்டியில நின்றுக்கணும். அப்ப இந்த இடத்துக்குள்ள விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடின விஜயால ரியல் களத்துக்குள்ள வர முடியாது. அப்போ அவருக்கு அதை செட்டரேட் பண்ணணும்னா ராமதாஸ் பயன்படுவார். ராமதாஸுக்கு டேக்கர்ஸே இல்லாத சூழ்நிலையில அவருக்கு விஜய் பயன்படுவார். அப்ப இந்த இடத்துக்குள்ள விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடின விஜயால ரியல் களத்துக்குள்ள வர முடியாது. அப்போ அவருக்கு அதை செட்டரேட் பண்ணணும்னா ராமதாஸ் பயன்படுவார். ராமதாஸுக்கு டேக்கர்ஸே இல்லாத சூழ்நிலையில அவருக்கு விஜய் பயன்படுவார்.